ஹாய். இனி நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் அ கார்டு. ஓகே, பிக் அ கார்டு ரீடிங் அப்படின்றதுல வந்து 3 ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது 3 ஸ்லாட்டில் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கார்ட்ஸ் வேணும்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 3 கிறிஸ்டல்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதாவது ரோஸ் குவார்ட்ஸ், பிளாக் டர்மலைன், டைகர்ஸ் ஐ 3 இது வச்சுருக்கேன். இந்த 3 கிறிஸ்டலில் உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணி டிசைட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லைக் டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா, வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட் டு மூவ் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். அவங்களோட யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்களோட மோட்டிவ் என்ன, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு லைக் ஆரக்கல் ரீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா, த யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக் அப்படின்ற ஒரு கார்டும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா, என்ன அட்வைஸ் வந்து சொல்ல வருது அப்படின்ற விஷயத்தையும் வந்து பார்ப்போம். ஸோ இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல், மை நேம் இஸ் அனிதா. ஐம் அ டாரோ ரீடர். Like no, kindly subscribe, like and share. It means a lot to me. இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Because like no, it will reach a lot of people. No, it's a guidance. இது வந்து destiny கிடையாது, but I feel like it is a tarot is a proper guidance to me. Even it has changed, like நான் இந்த அளவு ஒரு like ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனில் போகிறதுக்கு நிறைய வந்து டேரோ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஐ ஹோப் இட் வில் கைட் யூ இன் அ வெரி பெட்டர் வே. இது வந்து லைக் இதுதான் வந்து டெஸ்டினி அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது வந்து ஒரு கைடன்ஸ் தான். ஓகே, நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். ஐதர் வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணால் பர்சனல் ரீடிங்ஸாக சார்ஜ் பண்ணுவோம். உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நம்ம வரும். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து 3 கிறிஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லைக் உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் வேணுன்றதை முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டைம் ஸ்லாட்டும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, லெட்ஸ் பிகின். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த 3 கிறிஸ்டல்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரோஸ் குவார்ட்ஸ், அந்த பிளாக் டர்மலைன், அந்த பக்கம் இருக்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா டைகர்ஸ் ஐ. உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் வேணுன்றதை ஃபர்ஸ்ட்டே வந்து முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் இது நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோஸ் குவார்ட்ஸுக்கு வந்து பார்ப்போம். ஸோ மெடிடேட் பண்ணி எந்த கிறிஸ்டல்ன்றது சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த கிறிஸ்டல், த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ஒரு இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ். இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கு தான் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ண போகிறது. டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட் டு மூவ். ஓகே, what is their next move for the people who have chosen rose quartz? For the people who have chosen rose quartz, what is their next move for the people who have chosen rose quartz? Okay, ஃபஸ்ட் நான் 3 கார்ட்ஸ் வந்து எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்துங்க. சி த நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஐ டோன்ட் ஃபீல் லைக் தேர் கோயிங் டு டேக் அ நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் த ஃபர்ஸ்ட் கார்ட் இட் செல்ஃப் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 ஆஃப் ஸ்வாட்ஸ். தே ஆர் இன்டெசிசிவ் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். இன்டெசிஷனாக வந்து இருக்காங்க, ஸ்டக்காக இருக்காங்க, முடிவுகள் வந்து எடுக்க முடியல, 2 சாய்ஸஸ்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ தேர் சாய்ஸஸ் அவங்களுடைய மோட்டிவோ இல்லை வந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நோ, ஐ மீன் தே ஆர் ஸ்டக். ஐ திங்க் அவங்க பெருசாக வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஓவர் ஹியர் வந்து கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா எனக்கு அதுக்கான ஒரு கிரேட் எனர்ஜி வந்து இங்கே வந்து தெரியல. தேர் நெக்ஸ்ட் மூவ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம் கெட்டிங் அ 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் ஹியர் விச் இஸ் கிளியர்லி என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா they are in pain அப்படின்னு சொல்லலாம். தே ஆர் ட்ரைங் டு வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளிவரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விஷயம் அவங்களை வந்து ரொம்ப 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 வந்து கஷ்டப்படுத்துது, பெயின் கொடுக்குது. அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு அதுலேருந்து அவங்களுக்கு வந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அண்ட் கிவிங் தேர் பெஸ்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் மூவ் வந்து இன்னொரு கார்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ்னால் லைக் ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் இல்லை. ஓகே, மேபி அவங்க நினைக்கலாம் நம்ம தான் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து நிறைய வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ என்னமோ. நம்ம கிளாரிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். ஓகே, why the 6 of pentacles is here, why the 6 of pentacles is here. யா லைக் அவங்க வந்து லைக் ஏதோ ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து லைக் லைக் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் லைக் தேர் கிவிங் மோர் இன் திஸ்
ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ எனர்ஜி தான் வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நிறையவே வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட். வெரி ஸ்ட்ராங் டிட்டர்மைன்டு பர்சன் அவங்க வந்துட்டு. லைக் யூனோ ரொம்பவே நல்ல பர்சன். லைக் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பர்சன், நல்ல பிலீஃப் சிஸ்டம் இருக்கிற ஒரு பர்சன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லலாம், லைக் நோ ஒரு கமிட்மெண்ட் ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம்னா வெரி சின்சியர், வெரி இன்டெகிரிட்டி அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் அட் த சேம் டைம் தே ஆர் வெரி மச் wounded, வெரி மச் இன் பெயின், இன்டெசிசிவாக இருக்காங்க. லைக் இன்னும் அவங்களால எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஓகே, இன்னும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாட்ஸ் மோர் யூ வாண்ட் ஷோ, வாட்ஸ் மோர் யூ வாண்ட் ஷோ, வாட் இஸ் தேர் நெக்ஸ்ட் மூவ், வாட்ஸ் மோர் யூ வாண்ட் ஷோ, what is their next move, what's more is there, what's more is there. Three of Pentacles. Okay, Three of Pentacles வந்து இருக்கு. ஓகே, Four of Swords இருக்கு. நான் சொன்னேன்ல லைக் தே ஆர் ஹீலிங் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். லைக் Two of Pentacles இந்த பின்னாடி இருக்கு. இன்னும் ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது, பட் தே ஆர் சப்போர்ட்டிங் பீப்புள். ஏன்னோ லைக் ஏதாவது ஒன்று பண்ணி வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ் அவங்கக்கிட்ட வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஐம் கெட்டிங் a Three of Pentacles here. ஓகே, லைக் இன்னும் ஏதாவது ஒரு செய்யணும், ஏதாவது வந்து இதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணணும், லைக் உட்காந்து பேசலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஏதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கான கார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். யூனோ அட் த சேம் டைம் நான் சொன்னேன் இல்லையா, லைக் வெரி மச் wounded, வெரி மச் இன் பெயின். ஸோ ஈவன் தோ வென் வி ஆர் லைக் இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்போம், ரொம்ப அப்படி இருப்போம் எப்படி இருப்போம் அப்படின்னாலும் தே ஆர் ட்ரையிங் தேர் பெஸ்ட். நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன்னா, ஆமாம், நைட்டு 11 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணோம், அப்படி தான் வந்து இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்துட்டு சண்டே பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ ஐ தாட் ஸ்லீப். I'm hearing all the insects and cricket sound over here. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் மீட்டர் வந்து கீழே நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய் 1.25 1.5 போய் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, Four of Swords. ஓகே, அட் த சேம் டைம் தே ஆர் ரெஸ்டிங். ஓகே, லைக் இன்னும் அவசரப்படலை, லைக் இன்னும் ரொம்ப டெஸ்பரேட்டாக இல்லை, பட் ஏதோ ஒன்று பண்ணணும், அவங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுக்கணும். அவங்களோட மூவ், அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் இது வந்து லைக் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது, எதுக்கு வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம் கெட்டிங் 9 of Wands. அது வந்து எதுக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப இன்னும் ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்டை பற்றி அவங்க வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். பட் லைக் இன்னும் அவங்க கிவ் அப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா லைக் நிறைய வந்து ஹர்டில்ஸ் இருக்குது, நிறைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது, கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் தே ஆர் ட்ரைங் டு கெட் அ கிளாரிட்டி. ஒரு விஷயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு கம்யூனிகேட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கிளாரிட்டியாக வந்து இருக்கலாம். மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து ரொம்ப வந்து இது பண்ணுது. லைக் இன்னும் ஏதோ ஒரு விஷயம் வந்து இல்லையே, ஏதோ ஒரு விஷயம் வந்து லைக் இன்னும் நிறைய டிசப்ஷன் நடக்குது நம்மளை நோக்கி, நிறைய வந்துட்டு லைக் நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றது வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பழசும் வந்து ஏதோ ஒன்று லைக் இன்னும் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. லைக் இன்னும் தேர் க்ரீவிங். ஓகே, லைக் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஓகே, நம்ம வந்து நான் சொன்னேன்ல யூனிவர்ஸ் ஹேஸ் யுவர் பேக். ஸோ அந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் இட் யூ வாண்ட் டு ஷோ ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல்? ஓகே, ஹாப்பினஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்த் ரைட். ஓகே, ஹாப்பினஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பர்த் ரைட். அதை எதுக்காகவும் யாருக்காகவும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஓகே, இன்னொரு கார்டு என்னன்னு பார்ப்போம். ஓகே, வாட் இஸ் த ஒன் மோர் கார்டு யூ வாண்ட் டு ஷோ டு தம்? வாட் இஸ் இட் த ஒன் மோர் கார்டு யூ வாண்ட் டு ஷோ டு தம்? Okay, the moment I embrace my peace within, I surrender the outcome is the moment that the universe can truly get to work. Okay,
நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் ஹாப்பினஸ் அண்ட் பீஸை அதை நோக்கி வந்துட்டு நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ண கற்றுட்டீங்கன்னா அதை கட்டி தழுவிக்கிட்டீங்க அப்படின்னா அண்ட் சரண்டர் த மூமெண்ட் இஸ் அ மூமெண்ட். ஓகே, அதை வந்து இன்னும் நமக்கு வந்து இந்த வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிரு, கடவுள்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிவிட்டு சில விஷயங்களை அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளோவில் போங்க. கடவுளோ நீங்கள் எதை பிலீவ் பண்ணுறீங்களோ, எந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பியாண்டாக இருக்குது அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கிட்ட வந்து சரணடைஞ்சிருங்க, அதுக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க. ஸோ அது பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிவர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு கார்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இருக்குது. ஸோ நமக்கு அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்றதும் வந்து நமக்கு வந்து பார்ப்போம். ஓகே, 3 cards for the outcome of this situation. 3 cards for outcome of this situation. ஓகே, 3 கார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து என்னென்ன கார்டு வந்திருக்குன்னு அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷனுக்கு வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஹை ப்ரீஸ்டர்ஸ், த ஹெர்மிட், த பென்டக்கல்ஸ். நான் சொன்னேன்ல, யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ். இதுதான் இந்த ரியாலிட்டி அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இதுதான் அப்படின்றத யூ ஹாவ் டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அவங்களே வந்து அவங்களுக்காக நம்ம வந்து பேசுகிறோம்ல. அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இதுதான் அவங்க அதை இதையே நினச்சி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட நெக்ஸ்ட்டு மூவ் அவுட்கம் வந்து என்னமா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுட்டிங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு அவங்க கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க, இல்லைன்னா ஐசோலேட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்துருக்கு. பட் டீப் டவுன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட், ஸ்டேபிள், தெரியுதா? அதுக்கு தான் வந்து அவங்களோட மோட்டிவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. எஸ், 10 of cups. அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் மேபி லவ்வர்ஸ் ஆர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்தீங்கன்னா இஃப் யூ ஆஸ்கிங் மீ உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, ஏதாவது வந்து யோசிக்கிறாங்களா, கண்டிப்பாக வந்து அதுக்கான இது இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப வந்து லோன்லியாகவும் இருக்காங்க. நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ண வந்து தே ஆர் ட்ரையிங் அப்படின்னு தான் நம்ம இங்கே வந்து சொல்லணும். ஓகே, அட் த சேம் டைம் நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க அப்படின்றது நம்ம வந்து சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிகாஸ் நான் சொன்ன மாதிரி நிறைய ஊண்டாயிருக்காங்க, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிற நிலைமையில் வந்து இல்லை. பட் அவங்க வந்துட்டு டுவோர்ட்ஸ் ஹாப்பினஸ். இது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்காக கூட வந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட வந்து இருக்கலாம், இது வந்து யாருக்காக வேணாலும் வந்து இருக்கலாம். ஓகே, ஹை ப்ரீஸ்டர்ஸ், ஹெர்மிட், த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுட்டு அந்த ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஓகே, த பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இஸ் ஹியர். யா, ஓகே, மூமெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு டெசிஷனும் வந்துட்டு இப்போதைக்கு வந்து நமக்கு எந்த ஒரு ஆன்சரும் வந்து பெருசாக வந்து கிடைக்க போகிறதில்ல. பட் ஒரு க்ரோத் இருக்கணும், ஒரு அபண்டன்ஸ் இருக்கணும். இஃப் இட் இஸ் அ ஒர்க் ஆர் ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. பிகாஸ் இஃப் இட் இஸ் அபவுட் அ மணி, அந்த மணி ஹேண்ட்லிங்கில் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க நிறைய கற்றுக்கணும் அப்படின்றதுனா சம் இம்மெச்சூரிட்டி வந்து பார்க்க முடியுது. ஒரு லேர்னிங் ஃபேஸில் வந்து பார்க்க முடியுது. ஈவன் தோ இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் ஆல்சோ எந்த ஒரு முடிவும் அவங்க அவசரப்பட்டு எடுக்க போகிறது. பிகாஸ் தே ஆர் வெரி மச் wounded. ரொம்ப வந்து பெருசாக பிகாஸ் அவங்கள முதல்ல வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா அவங்கள வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை நோக்கியோ வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரைட் நவ் த சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு நல்லபடியாக நம்ம மோட்டிவ் பண்ணணும். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை பற்றி வந்து நினப்பு அதெல்லாம் வந்து எல்லாமே இருக்குது. பட் அவங்கள கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வந்து அவங்ககிட்ட இருந்து எந்த மூமெண்ட்டும் வராது. பட் தே ஹாவ் அ தாட், அதை பற்றி யோசிக்கிறாங்க, செய்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் வந்து கார்ட்ஸை வச்சு பார்த்தா சொல்ல முடியுது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் டர்மலைனுக்கு வந்து பார்க்கலாம். ஹாய். ஸோ இந்த கிறிஸ்டல் வந்து சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் யர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்ற இதுக்கான வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகே,
Show me the cards I need to see for the people who have chosen Black Tourmaline. What is their next move? What is their next move? ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே 2 of Wands. ஓகே, அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வந்து இருந்துகிட்டே வந்து இருக்காங்க. ஓகே, அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி அந்த ஒரு புது விஷயத்தை வந்து பண்ணணுமா அப்படின்னு வந்து நிறைய யோசிக்கிறாங்க. என்னை கேட்டால் அவங்க வந்து பண்ணலாம், பட் அவங்க இன்னும் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஓகே, லைக் இந்த சான்ஸ் வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லைக் ரிஸ்க் இன்வால்வ், பட் அட் த சேம் டைம் ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த். ஓகே, கண்டிப்பாக இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தே கேன் டேக் திஸ் சான்ஸ். இது வந்துட்டு லைக் ஒரு நல்ல விஷயத்து ஒரு நல்ல தொடக்கமாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் உங்களோட நெக்ஸ்ட் மூவ். லைக் ஐ திங்க் வெயிட் பண்ணாங்க. ஐ திங்க் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான நியூ பிகினிங்ஸ், அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து நம்புகிறேன். ஓகே, குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு மணி, ஏன்னா இங்கே வந்து மணி ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக வந்து நிறையா வந்து பார்க்க முடியுது. லைக் ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் வந்து கொஷின் கேட்குறீங்களோ இல்லை அதுக்கான மைண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அதை யோசிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம எனர்ஜி தான் நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். இது வந்து எந்த விஷயமாக கூட இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். உங்களோட பசங்களுக்கு இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம், உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கலாம், லவ்வர்ஸ்க்கு இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஓகே, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திங்க் பண்ணுறாங்க, பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து வருது. ஓகே, மணி ரிலேட்டடாக. ஓகே, நான் பார்க்குறேன். why the queen of pentacles is here, why the queen of pentacles is here. yeah குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து பார்க்குறச்சு லைக் அவங்க வந்து அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நான் சொன்னேன்ல அந்த டெசிஷன் வந்து எடுப்பாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க, அந்த டெசிஷன் எடுப்பாங்க, பட் சீக்கிரமாகவே கிவ் அப் பண்ணிடுவாங்களோன்னு வந்து எனக்கு தோணுது. அதுலேருந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவாங்களோ அப்படின்னு தோணுது. லைக் ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு லைக் சீக்கிரமாகவே கிவ் அப் பண்ணிடுவாங்களோ, அந்த பர்டிகுலர் விஷயத்தை நோக்கி வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. லைக் ரொம்பவே நல்லா இருக்குது, பட் ஐ டோன்ட் நோ லைக் அவங்க பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ. லைக் க்ரோத் நல்லா இருக்குது, அவங்களுடைய பவர் நல்லா இருக்குது, டிட்டர்மினேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு தொந்தரவு கொடுக்கலாம், பட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ் ஏ நெக்ஸ்ட் மூவ்? ஷோ மீ த மூவ் few more cards please. Why show me the few more cards please. ஒரு அழகான ஹார்ட்டில் எத்தனை அம்புகளை சொரிய வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் தே ஆர் கெட்டிங் ஹர்ட், பெயின்ஃபுல். நிறையா பேர் அவங்களோட விஷயத்தை தலையிடுறாங்க. இல்லைன்னா அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்கள வந்து சுயமாக யோசிக்க விடுறது இல்லையோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. லைக் பார்க்கலாம். why the 3 of swords is here, why the 3 of swords is here. அவங்களோட இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹர்ட்டாக இருக்காங்க. அவங்க நினச்ச ஒரு விஷயம் வந்து கிடைக்கல. ஓகே, லைக் ரொம்ப யோசித்தாங்க, செஞ்சாங்க, பட் அவங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்தாங்க, பட் வெரி சூன் வந்து கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹெவினஸாக வந்து இருக்குது. பிகாஸ் அவங்க நினச்சது வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நம்ம வந்து கொடுக்குறோம், பட் அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அது அவங்களுக்கு அன்ஹாப்பினஸை தான் வந்து கொடுக்குது. அதுதான் இங்கே பெரிய விஷயமே. ஓகே, show me the few more cards, like what's the next move. ஸோ உங்களுக்கு வந்து இது ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 1.25 1.5 ஸ்பீடில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவங்களோட பயணம் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பண்ண அவங்களோட ஹாப்பினஸை நோக்கி இருக்கும். பிகாஸ் இந்த விஷயங்கள் அவங்க வந்து இதுதான் சான்ஸ் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைனா வந்து
ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்கலாம். பட் அவங்க சீக்கிரமாகவே வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்களோ இல்லை வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காமல் கூட வந்து அங்கே வந்து இருக்கலாம். பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வந்து ஏற்றுக்க முடியக்கூடிய பக்குவத்துலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து இல்லை. அட் த சேம் டைம் வந்துட்டு இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை தாண்டி அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ் எது வந்து இட்ஸ் அ ரைட் ஹாப்பினஸ் அதை நோக்கி வந்து அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, where the Three of Wands is here. ஓகே, ஸோ அதை நோக்கி வந்து இருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அதுக்கான இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஈவன் அவங்க நினச்ச விஷயம் வந்து அது வந்து கொடுக்கல அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து லைக் விக்ட்ரி ரெகக்னைஸ் பண்ணி ஒரு பேஷனோட ஒரு இதோட கண்டிப்பாக வந்துட்டு அதில் க்ளோரி ஆகிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறையாவே. ஓகே ஓகே, இதுதான் வந்து விஷயம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைக் என்ன கார்ட் சொல்ல வருதுன்னு பார்ப்போம். யூனிவர்ஸ் ஹாஸ் யுவர் பேக். இந்த இதில் வந்து என்ன அட்வைஸ் சொல்ல வருதுன்னு பார்ப்போம். ஓகே, வாட்ஸ் அ மெசேஜ் டு த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் பிளாக் டர்மலைன். There is a stream of love supporting my dreams. Okay, அவங்களோட ட்ரீமை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் வந்திருக்கும். மேபி வந்து மற்றவங்க சொல்கிறாங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது எடுக்கிறனால தான் அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கலையோ என்னமோ. மேபி அவங்களுக்கு அடுத்து என்ன ஏதோ அதை நோக்கி போவாங்களோன்னு தோணுது எனக்கு. ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ். வாட்ஸ் அ மெசேஜ் வாண்ட் டு டெல் தம். ஹோப் இஸ் அ கான்ஃபிடென்ட் ஃபார் மிராக்கிள். ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும். ஓகே, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் லவ் சப்போர்ட்டிங் மை ட்ரீம்ஸ். அவங்களோட ட்ரீமை நோக்கி மேபி நீங்களாக கூட இருக்கலாம், மேபி அவங்களோட ஜாபாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஏதாவது ஒன்று இருக்கலாம். அதை நோக்கியான அவங்களோட பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்கள சொல்லி அதை பண்ணி இதை பண்ண அப்படின்னு சொன்னாலும் நோ, பீப்புள் வில் நாட் லிசன் டு அஸ். கரெக்டாக? ஸோ அவங்களுக்கு என்னவோ அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து விட்டுடணும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அவுட்கம் என்ன அப்படின்றதும் பார்க்கலாம். வாட் இஸ் அவுட்கம் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன்? வாட்ஸ் அவுட்கம் ஆஃப் திஸ் சிச்சுவேஷன்? அவுட்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டெசிஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து எடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட டெசிஷன் வந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் வந்து அவங்க வந்து செய்ய போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆனாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா they are not going to care because they will win with their arguments, with their communication. Like அதை நோக்கி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது விடியலை நோக்கி அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாங்க. அதை நோக்கி அவங்களுடைய பயணங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். பிகாஸ் தே ஹாவ் டிசைடட். அவங்க வந்து அதை டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வந்து இது பண்ணுது அப்படின்ற ஒரு டிசிஷனை நோக்கி போவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஓகே, இருந்தாலும் வந்து இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். The judgment is here. One card clarification please. Five of Swords. The Five of Swords is here. ஓகே, ஐ ஃபீல் லைக் அந்த பர்சனுக்கு கொஞ்சம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் ஜாஸ்தியாக இருக்குமோ. ஐ ஃபீல் அந்த இது வந்து இருக்குது. கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு டிசிஷனும் வந்து எடுக்கிறாங்க. ஓகே, மேபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டப்பானான பர்சன் அவங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது ஒரு நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல, நம்ம சஜஸ்ட் பண்ணதோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ நல்ல ஒரு விஷயம் தான். பட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்க வந்து அதில் வந்து அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல, எதுவுமே வந்து கொடுக்கல. பட் அவங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப 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 வந்து ஸ்டப்பனாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்க போதோ அதை நோக்கி தான் இருக்காங்க. அது ஹெல்த்தியான விஷயமா அன்ஹெல்த்தியான விஷயமானு வந்து பார்த்தா கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக தான் வந்து இருக்குது நமக்கு. அது மேபி அதில் அவங்க சக்சீட் ஆகிறாங்க ஆகலை அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் அது கொஞ்சம் அன்ஹெல்த்தியான விஷயமாக தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. லைக் தே ஆர் கெட்டிங் டெம்ப்டட். ஒரு விஷயத்தை நோக்கி அங்கே டெம்ப்ட் ஆகி அந்த விஷயத்துக்குள்ளே நுழையிறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது நமக்கு.
பார்ப்போம். Will they be successful in their new path? Will they be successful in their new path? Will they be successful in their new path? சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றத விட பார்த்துட்டிங்கன்னா லைக் எந்த ஒரு பாத்தும் வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஸோ அந்த பாத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லைக் அவங்க மணி அப்சஷன் நிறையா இருக்குங்க. மணி அப்சஷன்ன்றதை விட லைக் மெட்டீரியலிஸ்டிக்காக லைக் மேபி லைக் கொஞ்சம் நல்லா இதாக வாழணும், அப்படி வாழணும், மணி ரிலேட்டடாக கொஞ்சம் க்ரீடியாக இருக்காங்க. க்ரீடின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மணி அப்சசிவ்னஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும் தோணுது. மேபி அதை நோக்கி போகிறனால தான் லைக் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க போதும்னு வந்து நமக்கு வந்து தோணுது. ஸோ if it is related to money, if it is related to something மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஜாபாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பர்சனாக வந்து இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த பர்சனை நோக்கி போகிறாங்களோ லைக் அது கொஞ்சம் வந்துட்டு லைக் இட்ஸ் சீம்ஸ் டு பி ரொம்ப அப்சசிவாக இருக்காங்க, ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக இது லைக் அவங்கள சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்களான்னு வந்து ஒரு நிமிஷம். லைக் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரிங்க. ஸோ அவங்க இப்போ என்ன அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய தாட் ஃபுல்லாக மணி ரிலேட்டடாக தான் வந்து இருக்குது. அதுதான் அவங்களுடைய ட்ரீம்னு வந்து நினைக்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய நம்பிக்கைன்னு வந்து நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள நோக்கி போகிற ஓட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் மணியை நோக்கி தான் வந்திருக்கு. ஸோ பார்க்குற எல்லா இடத்துலையும் பார்க்குறப்பெல்லாம் வந்து மணியை நோக்கி தான் வந்திருக்கு. சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாங்களான்னு வந்து கேட்டிங்கன்னா லைக் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். இஷ்யூஸ் கண்டிப்பாக வந்து நிறையா இருக்கும், நிறையா ஹேர்டில்ஸ் வரும், நிறையா இது வந்து வரும். பட் அதை தாண்டி அவங்க வந்து எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் மேட்டர்ஸ் அ லாட் ஹியர். பணம் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதனால தான் அதை நோக்கி வந்து அவங்களுடைய இது வந்து இருக்குது. பட் மேபி இது வந்துட்டு ஒரு இல்லை எதுலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேஜர் ஆர்க்கான கார்ட்ஸ் இல்லை. I think it's going to be a temporary one. லெசன் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவாங்க. அதில் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதனால ரொம்ப ஹர்ட் ஆக போகிறாங்கலாம் வந்து தோணுது. லைக் ஒரு ப்ராப்பர் டெசிஷன் எடுக்கிற ஒரு இதில் அவங்க இல்லையோன்னு வந்து தோணுது. கண்டிப்பாக வந்து லைக் ஷார்ட் டேர்ம்லேயே வந்து அவங்க எல்லாமே வந்து இது பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க. தட் இஸ் வை இவ்வளோ கஷ்டங்கள் வந்து அனுபவிக்க வேண்டியது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போனாங்கன்னா தே மே வின் இன் தியர் லைஃப். ஸோ டேக் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் யூ ஃபார் த பீப்புள் ஹூ ஹவ் சூசன் பிளாக் டர்மலைன். நம்ம நெக்ஸ்ட் வந்து டைகர்ஸ் ஐ சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். ஸோ ஹாய், இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்காக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து பண்ண போகிறோம் டாபிக் வந்து வாட் இஸ் ஏர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். ஓகே வாட் இஸ் ஏர் நெக்ஸ்ட் மூவ் ஃபார் த பீப்புள் ஹூ சூசன் டைகர்ஸ் ஐ. வாட் இஸ் ஏர் நெக்ஸ்ட் மூவ் ஃபார் த பீப்புள் ஹூ சூசன் டைகர்ஸ் ஐ. இது வந்து யாராக வேணால் இருக்கலாம், லவ்வர்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது. ஓகே நம்ம வந்து இப்போ வந்து எனர்ஜி தான் வந்து ரீட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீட் இருக்குல்ல லைக் லிசனிங் ஸ்பீட், ஸோ அதை வந்து போய் நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸ்ட்ரென்த், ஹெர்மெட் அண்ட் 5 of swords. நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
ஐ திங்க் சம்திங் இட்ஸ் கோயிங் டு ஷேக் திங்ஸ் அப்படின்னே நம்ம வந்து இங்கே வந்து சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பெரிய தலைவலியாக தான் இருக்க போதும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. பிகாஸ் ஐம் கெட்டிங் அ கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் கார்ட்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிரேட்டாக வந்து இல்லை. பிகாஸ் தே ஆர் நிறைய விஷயங்கள் வந்து யோசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தலைக்கு பிக்கிற மாதிரி வந்து இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களோட பொறுமையை டிஸ்டர்ப் பண்ணுது, அவங்களுடைய ப்ரேவ்னஸை டெஸ்ட் பண்ணுது, அவங்களோட நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. மேபி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் வந்து மேஜராக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ண போகிறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப தலைவலி, ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. மென்டலி கிளாரிஃபை பண்ணலாம். Why the 5 of Swords is here? Why the 5 of Swords is here? Again and again at the bottom of the deck I'm getting a tower. Okay, tower வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா லைக் டவரோட இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா destruction, collapse. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து could be it related to love relationship, emotional involvement. லவ் அப்படின்றத விட எமோஷ்னல் இன்வால்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இங்கே நிறையவே வந்திருக்கு. பிகாஸ் ஒரு சோல் கனெக்ஷனும் இங்கே வந்து பார்க்க முடியுது, கிங் ஆஃப் கப்ஸும் வந்து பார்க்க முடியுது. they are waiting for their turn அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதனால் வந்து they are அந்த வந்துட்டு லைக் நாட் த டைம்னே வந்து யோசிக்கிறாங்களோன்னு வந்து தோணுது. ஓகே, பார்ப்போம். Why the strength is here? Why the strength is here? லைக் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரொம்ப சோகத்தையும் ரொம்ப ஒரினஸ் மட்டுமே வந்து கொடுக்குது. அதனால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நெக்ஸ்ட் மூவ் வந்து பார்த்துட்டிங்கன்னா they are feeling very sad, worrying, fear. Hermit is here. Okay, Hermit is here. கண்டிப்பாக வந்துட்டு லைக் ரிலேட்டட் டு நிறைய விஷயங்கள் மணி ரிலேட்டடாக, அட் த சேம் டைம் ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது. ஒரு ட்ரைங் டு ரியலைஸ் என்ன தான் விஷயம் அப்படின்றது வந்து புரிஞ்சிக்க வந்து அட்லீஸ்ட் அவங்க ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து தோணுது. பட் அந்த ஸ்டெப்பு வந்து அவங்களுக்கு வந்துட்டு சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். பட் ரியலைஸ் பண்ணுறாங்க, இன்னர் ஒர்க் நிறையா வந்து பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ட்ரை கொடுக்குறாங்க. லைக் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இந்த விஷயங்கள் வந்து தலைவலி வந்து கொடுத்தாலும் ஐ ஃபீல் லைக் நெக்ஸ்ட் ஒரு நியூ பிகினிங் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து இங்கே நினைக்கிறேன். அவங்களோட மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு நியூ பிகினிங்காக தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க. இல்லைன்னா இந்த விஷயம் முடியணும், அந்த விஷயத்தை ஆரப்போணும், செய்யணும், அடுத்து ஒரு ரீபர்த் மாதிரி தான் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். பட் அதுவும் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஓகே, நம்ம இன்னும் பார்க்கலாம். ஸோ ஷோ மீ த மோர் கார்ட்ஸ் அபவுட் their next move. Show me the few more cards about their next move. Wow. Queen of Wands, Two of Wands and Two of Cups. Okay. டிட்டர்மைண்டாக தான் வந்து இருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, ரொம்ப கவலையை உண்டாக்குது. அதனால் வந்துட்டு லைக் ஏதாவது சரி பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது they are taking their power back over here. Two of Wands, Two of Cups. At the same time லைக் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்து இருந்துட்டு அந்த நியூ அட்வென்ச்சர் வந்து இருக்கும் பார்த்தீங்களா. நியூ அட்வென்ச்சர் கண்டிப்பாக வந்து இருக்குது. பட் அந்த நியூ அட்வென்ச்சருக்குள்ளே அவங்களுக்கு நுழையிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் வந்து இருக்குது. பார்க்கலாம், கிளாரிஃபை பண்ணலாம். பட் அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து நோக்கி போகலாம். பிகாஸ் அது அவங்களுக்கு வந்து நிறைய செல்வத்தையும் நிறைய க்ரோத் நிறைய அபண்டன்ஸையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்க தான் போகுது. இஃப் தே ஆர் வெரி இன்டெக்ரல், ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகே, Two of Cups பார்ப்போம்.
நிறைய எமோஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, ஃபேமிலி இன்வால்வ் ஆகிருக்கு, லவ் இருக்குது கண்டிப்பாக. ஓகே, 2 ஆஃப் கப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு ஷிஃப்ட் ஒரு ரீபர்த்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் வந்து சொன்னேன்ல. ஐ திங்க் அவங்க வந்து அந்த கெப்பாசிட்டி, அவங்க டீல் பண்ணுற கெப்பாசிட்டி விட இந்த ஒரு பிரச்சனையோ இல்லை வாட் எவர் தே ஆர் கோயிங் த்ரூ அது கொஞ்சம் ஹெவியாக இருக்குதுன்னு அவங்க கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓவர் பேர்டனாக இருக்குதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க அந்த வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அதை வந்து பார்க்க முடியுது. மேபி அந்த ஷிஃப்ட் ஓவர் கூட அவங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் வந்திருக்கு. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி போகிறாங்க, நிறைய சாய்ஸஸை நோக்கி போகிறாங்களோன்னு வந்து தோணுது. ஏன்னா ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து இருக்குது. அந்த பேர்டனை வந்து அவங்களால தாங்கிக்கவே வந்து முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். லைக் நம்ம இந்த கார்ட்ஸ் என்ன சொல்ல வருதுன்றதை பார்ப்போம். What is it you want to show? What is it you want to show? For the people who are choosing Tiger's Eye. For the people who are choosing Tiger's Eye. ஓகே, அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுதான் அவங்களோட ரியாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, நான் டேரோவே வந்து எனர்ஜி தான். இப்போ நான் வந்து சோகமாக இருந்தேன்னா சோகத்தை தான் நான் அட்ராக்ட் பண்ணுவேன். நான் சந்தோஷமாக இருந்தேன்னா அந்த ஹாப்பினஸ் நோக்கியான விஷயங்கள் தான் நான் வந்து அட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேபிளாக இல்லை. ஓகே, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஓகே, பட் அவங்க வந்துட்டு லைக் அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறது அப்படின்றத விட they are putting their burden or they are putting their responsibility on the universe. அது பார்த்துக்கட்டும், அதுவாக நடக்கட்டும், அதுவாக வந்து இது பண்ணட்டும். இல்லைனா அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரதுக்கும் அவங்க வந்து பெருசாக வந்து தயாராக இல்லை. பட் அவங்க அதை வந்து எடுத்துக்கலாம். அப்படியே வந்தாலும் அது அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. ஐ திங்க் அவங்களோட கெப்பாசிட்டிக்கு மீறின ஒரு விஷயமா வந்து இது வந்து இருக்குது. அதனால அவங்க டீல் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட எனர்ஜி தான் அந்த ரியாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ப்ராப்ளம்னே இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. What is the one more card you want to show me? What is the one more card you want to show me? Show me the one more card, please. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து என்ன வந்து சிம்பிளாக சொல்ல வருது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஸோ கெப்பாசிட்டி இஸ் டியூன் இன் டு த எனர்ஜி ஆஃப். ஸோ அந்த எனர்ஜி வந்து நான் சொன்னேன்னா அவங்க எந்த எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அது. ஸோ அவங்க அந்த எனர்ஜியை வந்து அவங்க லவ்வாக வந்து டியூன் பண்ணிக்கணும், அந்த அலைன்மெண்ட்டில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத தே கேன் ஸ்பீக் அப். பிகாஸ் தே கேன் மீன் அவங்களுக்கு அந்த பேர்டனாக இருக்கிறது புரிஞ்சிக்கவும் முடியல, அது வெளியே சொல்லவும் வந்து முடியலை. ஓகே, ஸோ ஐ ஃபீல் லைக் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க, இன்னர் ஒர்க் பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ண கற்றுக்குறாங்கன்னு நான் வந்து சொன்னேன்ல. நிறைய விஷயங்களை மன்னிக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் வந்துட்டு லைக் இன்னும் அவங்களுக்கு அந்த பவர் பேக்கப் இருக்கணும், ஒரு டிட்டர்மினேஷன் வந்து இருக்கணும், அந்த தைரியம் வந்து இருக்கணும். பிகாஸ் தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட், தே ஆர் நாட் கெட்டிங் கிளாரிட்டி. நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, பட் உங்களுக்கு சூஸ் பண்ண வந்து தெரியலை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஓகே, 1 second. Why the Queen of Wands is here? ஏதோ ஒரு 2 விஷயத்தையே நினச்சி வந்துட்டு லைக் மேபி ஃபேமிலி நீங்களாக இருக்கலாம், இல்லைன்னா மணி நீங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு 2 விஷயம், இல்லைன்னா வந்துட்டு லைக் ஏதாவது 2 பேர் இன்வால்வ் ஆகிருக்க விஷயமா வந்து இருக்கலாம். ஸோ ஐ ஃபீல் லைக் குட் பி ரிலேட்டட் டு celebration or money or proper commitment. So they could not able to take a proper decision here. Maybe they அதனாலே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே வந்து கூட வந்து இருக்கலாம். Maybe they are looking for some other choices in their life. Could be சாய்ஸஸ்னால் லைக் ஜாப் இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். What is the outcome of the situation? What is the outcome of the situation?
ஆஃப் த சுச்சுவேஷன் இப்போன்னு கிடையாது. ஏன்னோ மேபி அவங்க சாய்ஸ் உங்ககிட்ட தான் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அப்பையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட முடிவுகள் வந்து எடுக்கவே வந்து முடியல. ரெண்டுமே வேணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ, எது வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா இதுதான் வேணும் இது வேண்டாம் அப்படின்ற சொல்கிற தைரியம் அவங்க இன்னும் வளர்த்துக்கல. அது அவங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. அவங்க சொல்லவும் விருப்பமும் படலை. பார்ப்போம் ஒரு நிமிஷம். மேபி லைக் அதை சொல்லவும் மாட்டேங்கிறாங்க, அதை விடவும் மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. அட் த எண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சைக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரும். தைரியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க கிவ் அப் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னா வாக்கவே பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இருக்குது. ஏன்னா ஒரு இன்டெசிசிவ் மோடில் இருந்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி தைரியமான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அந்த முடிவு என்னவாக இருக்க போகுதுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் மேபி மூவ் ஆன் ஆகிறது, இல்லைன்னா வாக்கவே பண்ணுறது, இல்லைன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஆற போடலாம்னு வந்து நினைக்கிறது, இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுக்கிறது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஐ ஃபீல் லைக் இந்த பாட்டம் ஆஃப் த டெக் வேர்ல்டு கார்ட்ஸ் வச்சு பார்க்குறச்ச இட்ஸ் கெட்டிங் ஓவர் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ தே ஆர் மூவிங் ஆன் வித் அ லாட் ஆஃப் பேக்கேஜ். ஸோ மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. எனர்ஜி இப்படி தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் அப்படின்னு வந்து கிடையாது. இது ஒரு கைடன்ஸாக கூட இருக்கலாம். மேபி ரைட் நோ அவங்களோட எனர்ஜி வந்து அப்படி வந்து இருக்கலாம். ஐ ஃபீல் லைக் தே ஆர் மூவிங் ஆன். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.